வேர்ல்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டே வித் மீ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பேப்பரில் எப்படி ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து பேப்பர் மெத்தட் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட் கிளாஸில் போட்ட வீடியோவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு நீங்கள் உங்களோட டவுட்ஸும் கேட்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் யூ ஆல் லவபிள் விஷஸ். இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் எப்படி கிளாத்தில் பண்ணுறது ப்ளஸ் பிகினர்ஸ்க்கான டிப் அண்ட் வந்து கையில் எப்படி நம்ம வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்பு பார்த்திங்க அப்படின்னா, பிகினர்ஸ் தச்சு பழகிறதுக்குனே வந்து நிறைய வந்து டெக்ஸ்டைல்ஸில் வந்து இந்த மாதிரி 9 ரூபீஸ் 10 ரூபீஸ்க்குன்னு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை வேஸ்ட் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அதுலேருந்து ஒரு துணி தான் எடுத்து உங்களுக்கு வந்து கர்ச்சீஃப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட் 10+1 அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட் எடுத்துக்கோங்க. நம்ம கிளாத்தை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நான் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பென்சில் நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் அதோட இன்ச் டேப்பும் எனக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் நான் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்துருப்பேன். ஸோ நீங்கள் யாரும் ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அகலம் எடுத்துக்க போகிறேன். ஸோ அகலம் 10+1 = 11 எடுத்துக்கிறேன். ஸோ 11 இன்ச்சஸ்க்கு வந்து நான் டேப் வந்து அழகாக மெஷர்மெண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதிலிருந்து ½ இன்ச்சஸ், இந்த ½ இன்ச்சஸ் எதுக்கு விடுறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம 10 இன்ச்சு அதாவது 10 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம வந்து கர்ச்சீஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 11ஆவது எதுக்கு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அப்படின்னா மடக்கி அடிக்கிறதுக்காகத்தான். அந்த ஒரு சென்டிமீட்டர், அந்த ஒரு சென்டிமீட்டரில் மேலே ஒரு ½ இன்ச் அண்ட் கீழே ஒரு ½ இன்ச்சுன்னு மடக்கி தைக்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 10 சென்டிமீட்டர் கர்ச்சீஃபுக்கு 11 சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து நான் இப்போ அகலம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உயரம் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிருப்பேன் கிளாத்தில். நான் ஏன் வந்து கர்ச்சீஃப் வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் காமிச்சிட்டு திருப்பி ஏன் நான் வந்து கிளாத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம கிளாத்து பொறுத்த வரைக்கும் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணாலும் அது மடங்காது, சுருங்காது. உங்களுக்கு பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி கோடு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் கிளாத் அப்படி கிடையாது. அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட முடியாது. ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிங்க கூட அந்த கிளாத் வந்து கொஞ்சம் மடங்கியோ, ஏன்னா மடங்குறது தானே, ரொம்ப சாஃப்டானது தானே கிளாத்து. ஸோ அதனால் நம்மளுக்கு அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்திருப்பேன். பட் இருந்தாலும் வந்து ½ இன்ச்சஸுக்கு 1 இன்ச் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து கூடவே வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா ½ சென்டிமீட்டர் போய் 1 சென்டிமீட்டராக நான் மேலே வந்து கொடுத்துருந்துருப்பேன். அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் வந்து நம்ம தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு நினப்போம். பட் அங்கே வந்து நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிடும். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். சம்டைம்ஸ் வந்து கோடு வந்து க்ராஸாக போயிடும். சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து கூட குறைச்சி அந்த மாதிரி ஆகிடும். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே வந்து 9 இன்ச்சாகவும் கீழே வந்து ஒரு 10 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து கர்ச்சீஃப் வந்து நான் பேப்பர் கட்டிங்லேயும் பண்ணி காமிச்சேன். ப்ளஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிளாத்லேயும் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸ் தெரியும். இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணியே நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம ஒரு தடவையும் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணணும், க்ராஸ் செக் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அட் த சேம் டைம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் அதை செக் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு துணியை கரெக்டாக தைச்சி முடிச்சிருக்கோம், நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 சைட்லேயுமே நான் வந்து அதாவது பாயிண்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து உங்களுக்கு நான் வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது மெஷர்மெண்ட் டேப் எடுத்து
உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்களேன். எப்படி வந்து கூட போயிருக்கு, எப்படி வந்து குறைச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத, எந்த இடத்துல கூடியிருக்கு, எந்த இடத்துல குறைச்சிருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர் பண்ணியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு டேப் எடுத்தே வந்து மெஷர் பண்ணியே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு 1 வந்திருக்கு. ஸோ அதான் பிகினர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயத்தில் இது ஒரு விஷயம். ஸோ அதனால தான் பேப்பர் கட்டிங் வந்து போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் கிளாத்லேயும் தனியாக போட்டு காமிக்கிறதுக்கு ரீசனே இதுதான். ஸோ நான் கரெக்டாக வந்து அதை கண்டுபிடிச்சி நான் அந்த கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய மிஸ்டேக்கை. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கிராஸ் செக் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குது, இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கூட போயிட்டு 1/2 இன்ச், அதாவது 1/2 இன்ச் கூட போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 1/2 இன்ச் குறைச்சி போயிடுச்சு அப்படின்னா, இது கர்ச்சீஃப்ங்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு சுடிதார் தைக்க போகிறோம், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா டோட்டலாகவே வந்து ப்ளவுஸுக்கு வந்து இன்ச்சஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து மொத்தமாகவே போயிடும். அந்த துணியோட அழகே போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே பிகினர்ஸுக்கு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இதுதான். மெஷர்மெண்ட் வந்து கூட போயிட்டால் கூட பிரச்சனை கிடையாது. குறைச்சி வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அதே கிளாத் எடுக்கணும். நிறைய ப்ராசஸ் அதில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. தென் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹைட் வச்சு காமிச்சேன். இப்போ வந்து பேஸ் வச்சு காமிச்சிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச்சிங் போகிறேன். ஸ்டிச்சிங் வந்து நான் கர்ச்சீஃபில் வந்து நோட் பண்ணிக்கிறேன். 11 இன்ச்சஸ் 11 சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது எப்படின்னா, மிஷின் இருக்கிறவங்க நம்ம மிஷினில் தைச்சிருவோம். மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம்? ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து என்னோடய வீடியோவை பார்த்து ஒரு டைலரிங் கற்றுக்கிறீங்க. அதனால் இப்போ நான் கையில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 பக்கமும் வந்து இருக்குல்ல ஓப்பனில் அதை மடக்கி தைக்கணும். இதுக்கு பேர் ஹெம்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஊசியை வந்து நூல் கோர்த்துட்டு ஒரு பக்கமாக மடக்கிட்டு அந்த 1/2 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அதை மடக்கி ஊசியை குத்தி, அதாவது கீழே இருக்க நூலுக்கும் மேலே நம்ம மடக்கியிருக்க அந்த கிளாத்துக்கும் வந்து ரொம்ப சின்னதாக குத்தி இழுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணணும். ஸோ ஹெம்மிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு அதை பற்றி ஃபுல் வீடியோ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணியும் உங்களுக்கு நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி தைக்கிறது அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்து மிஷின் இல்லாதவங்க ஜஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹெம்மிங் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கர்ச்சீஃபில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் வந்து இந்த ஹெம்மிங்கும் வந்து, ஏன்னா நான் வந்து டைலரிங் கற்றுக்கும் போது என் வீட்டில் மிஷின் கிடையாது. ஹெம்மிங் மூலியமாக தான் நான் வந்து நிறைய விஷயம் நான் டைலரிங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மிஷின் இல்லை அப்படிங்கிறதுனால டைலரிங் மட்டும் அசால்ட்டாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் ஆச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு தடவையும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் இருக்கிறவங்களுக்காக நான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவும் போல் மிஷினில் வந்து அந்த 1/2 இன்ச்சை மடக்கி அழகாக வந்து 4 சைடுமே வந்து ஈவனாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பேப்பர் கட்டிங்கில் எப்படி வந்து ஈவனாக வந்து நம்ம ஓட்டணும், மிஷின் வந்து ரன் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 4 சைடுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஒரு 10 டேஸ் ஆச்சும் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு 3 டேஸ் கேப் விட்டுட்டு நான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து பண்ணாதீங்க நீங்கள். அதாவது கர்ச்சீஃப் வந்து ஓரம் அடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பாக்ஸு
சர்க்கிள் இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும்போது பேப்பர்லேயோ இல்லை கிளாத்லேயோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. படலிங்லாம் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கர்ச்சீஃப்லேருந்து ஒரு ட்ரெஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணவே முடியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ அகலமும் 10 இருக்குது, உயரமும் 10 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சஸுமே நான் எப்படி பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். ரொம்பவே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுத்து பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலில் டைலரிங் ப்ளஸ் ஆரி ஒர்க் 2மே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டைலரிங் ஆரியில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.